ஹலோ ஆல், வெல்கம்ஸ் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி டேஸ்டியான காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது கூட கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் பட்டை வகை இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அது நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, புதினா இலை இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கி விட்டுடலாம். வதக்குனதுக்கப்புறம் மசாலா பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வெறும் வெங்காயம், சின்ன வெங்காயம் மட்டும் பார்த்திங்கன்னா நாங்கள் அரைச்சி உள்ளே சேர்த்திருக்கேன். அந்த சேர்த்தும் போது பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அது கூட பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா, பிரியாணி மசாலா, அது கூட மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு பச்சை வாசம் போய் அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 மீடியமான சைஸ் தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நான் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப உண்டுனாலும் சேர்த்தக்கூடாது. ஏன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்துறோம் அப்படின்னா அது தக்காளி சாதம் மாதிரி போயிடும். கரெக்டான அளவு 2 தக்காளி போதும். சேர்த்துனதுக்கப்புறம் நான் ஒரு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காளான் நான் வந்து பார்த்துருக்கேன் எந்த ரேஷியோவில் எடுத்துருக்கிறேன்னா 2 டம்ளருக்கு நாங்கள் வந்து 2 பேக்கெட்டு காளான் வந்து நான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நல்லா ஒரு வதக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அது குக் ஆகிற வரைக்கும் நாங்கள் விட்டுறணும். அது கூட பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா இலை, கொத்தமல்லி இலை நல்லா தூவி விட்டு ஓரளவுக்கு கலந்து டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் வந்து குக்கர் வந்து விசில் வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான காளான் பிரியாணி வந்து ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.